வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வு. இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசாஜிக்கான ஓஏ அந்த அதான் பார்ட் பியில் சிலபஸ் வைஸ், அதாவது வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, இந்த மாதிரி பாடத்திட்டம் வழியாக பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்த மெட்டீரியல், நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்களோ, ஒரு 15 கொஸ்டினோ இல்லை 20 கொஸ்டினோ, ஸோ உங்களுக்கு வந்து இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே அப்படின்னு போதும் அப்படின்ற மாதிரி நான் இதை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு, நைட் ரெடி ஆயிரும். அதாவது இன்றைய தேதி 19ஆம் தேதி உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஈவினிங்க்கு மேலே அப்படிலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போயே ரெடி ஆகிடுச்சு, அவைலபிள் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நேற்றே கொடுத்துருந்தேன் வீடியோவில், இப்போயும் கூட நீங்கள் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து மெட்டீரியலை வாங்கிக்கலாம். அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்மள்ட்ட ஓஏ பார்ட் பி சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் வந்து 50 ரூபீஸ் கொடுத்து அந்த எஸ்ஏ பேராகிராஃப் டைப்பில் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இந்த கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமே. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 50% பாதி சலுகை போட்டு வெறும் 25 ரூபாய்க்கு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். புதுசாக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட புதுசாக வாங்குறவங்களுக்கு வெறும் 50 ரூபாய்க்கு மட்டும் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுங்க, வேறு எதுவும் படிக்கவே வேணாம். அதாவது பார்ட் பியில் இந்த சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நம்மளோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 17 கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து கேட்பாங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க அப்படின்னு தாராளமாக சொல்லுவேனே. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்குமே நியூவாக ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன். அகைன் இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது போனால் திரும்ப கிடைக்காது, போனால் திரும்ப வராது. இந்த லாஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இந்த டெஸ்ட் பேஜ் முடிச்சிட்டோம் அப்புறம் டேரெக்டாக நம்ம எக்ஸாம் தான் எழுத போகிறோம். ஏன்னா அந்தளவு கிட்டத்தட்ட ஒரு 85% பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் 3rd week 4th weekல கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இது போக இந்த எம்கஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு, கொஸ்டின் கேட்குறது, ஆன்சர் பண்ணிக்கிறது, ஒருத்தர் மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அதுக்கான குரூப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே டிஸ்கஷன் அப்படின்றது எனி டைம் போய்கிட்டு தான் இருக்குது. நல்லா ஒரு ஆரோக்கியமாக ஹெல்த் டிஸ்கஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா தேவைப்பட்ட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.